ஆட்ட அருமையா போச்சு. சுடுகாட்டு சோனி வைக்கிறாங்க என்னன்னு நமக்கு சூனி வச்சவங்க அவங்க சும்மா வைக்க காணோம். எப்படி கிடுகிடுன்னு போய் இந்த ஊர் ஐநாறு கோயில்ல சீட்டை எழுதி கொம்புல கட்டினா உரி வந்துட்டு சொல்லலாம், உருவிட்டு வந்துட்டு இருக்கலாம். காலில் காட்டினாலும் உரி வந்துட்டு சொல்லலாம், உருவிட்டு வந்திருக்கலாம். காலில் காட்டினாலும் உரி வந்துட்டு அப்படியே உருவின்னு வந்துட்டு இருக்கலாம். அந்த குதிரை புடுக்க கட்டில இருக்கிறாங்க. அந்த குதிரை புடுக்கு எப்படி ஆடுவோம் நம்ம போறாங்க.
பேசக்கூடாது வாங்கிடுற வாரேரவு மலையில் ஜானகியை சோகமனந்தனிலே வைத்தா என்ன நாளை பேர் ரோட்டு கட்டு முடி சொன்ன பத்தி விளங்கவே செய்தாய் மன்னா ரோடு உன் முடியில் சார்ந்திருக்க கிடக்க வேலோடு முனை பார்க்கிறது முன்னேறி வாராண்டித தென்னிலங்கை மாநகரில் உசுர முடிச்சு கத்துறாங்க அந்த விளக்க தெரிஞ்சா ஆமா மச்சான் கட்ட மூட்டி கட்டி நாங்க இந்த கண்ணடிக்கு வேலை நாங்க விடுவோமா அது தெரிஞ்சா ஒரு கம்யூனிட்டி நாங்க ஒரு அண்டனக்குரிய தாசமுக ராவணாகப்பட்டவன் பிரம்மதேவனை கோரி அறியாத செய்தி அனைத்து அஸ்திரங்களை பெற்று வரும் தருவாயில் தேவலோகத்தை ஆண்டறக்கூடிய தேவ இந்திரனாகப்பட்டவன் விமானத்தை பறித்து வந்தான் ராவணன் என்ன ராவணன் ஆமாங்க அது என்ன வாகனம் புஷ்பக வாகனம் விமானம் அதை பறித்து வரும் தருவாயில் கண்டும் கானகத்திலே பத்மாவளி சொல்லக்கூடிய ஒரு பெண்ணாகப்பட்டது கண்டம் தவம் பண்ணி கொண்டிருந்தது பத்மாவதி சொல்லக்கூடிய ஒரு பெண்ணாகப்பட்டது கட்டும் தவம் செய்ததுதான் கட்டும் தவம் எங்க இருந்து அந்த வனத்திலே யாரை கோரி யாருங்க யாக சமுத்திரத்தில் இருக்கக்கூடிய யோர் கடவுள் சொல்லப்பட்டாங்க ஆதி நாராயணன் அவதரி கொண்டிருந்தது ஆதி நாராயணத்துல கடும் தவம் செய்தான் அந்த பத்மாவதி அம்மனாகப்பட்டது அவதரி கொண்டிருந்தது தருவாயில் இந்த ராவணாகப்பட்டது வளர்த்து வழியாக செல்லும் போது அந்த பெண் மீது ஆசைப்பட்டு அந்த பெண்ணின் கையை பற்றினாலும் தெரியுமா அப்படியேப்பட்ட பத்மாவதி அம்மனாகப்பட்டது கடும் தவம் தருவாயிலே அப்படியேப்பட்ட ராவணாகப்பட்டவன் புஷ்பக விமானத்தை கொண்டு வந்து அந்த பெண்ணை கையை பிடிச்சி ஆமாங்க அப்படி உடனே ஆமா அடே ராவணா நான் உனக்கு கேட்ட கண்ணி நான் கிடையாது உனக்கு கேட்ட கண்ணியை திருமணம் செய்து கொள் அவளோடு ஒரு உகண்டாளி என்னை வெட்டி விடு சொல்ல பத்மாவதி விட்டது அந்த பெண் மீது மோகத்தினாலே ராவணாகப்பட்டவன் இன்றை கைப்பற்றி இழுத்தான் உடனே அந்த அம்மா உனக்கு ஏற்ற பெண் நான் கிடையாது அப்படி என்று தெரிவித்த போதும் நான் பத்தினி பெண் அல்லவா என்னை நீ கைபிடித்து இருக்க கூடாது அப்படின்னு மீண்டும் கரம் பிடித்து ஈக்கிறார் ராவணன் அந்த பத்மாவதி பெண்ணாகப்பட்டது அடே ராவணா எப்போது ஒரு பெண் அனுமதியின்றி கைப்பற்றி இழுத்தாய் அல்லவா இனி வரும் காலங்களே இதை போல எந்த ஒரு பெண்ணை தொட்டால் அரைக்கு கொட்டு இனி ஒரு காலத்தில் ஒரு பெண் அனுமதியின்றி நீ அவளை இழுத்தால் தொட்டாயானால் குளமே அழிந்து போய் அரைக்கர் குளமே அழிந்து போய்விடும் எவ பத்திரி மேல என்னோட பத்திரி மேல கை வைக்கிறான் இந்த வாக்கு சொன்ன உடனே என்ன சாபம் கொடுத்தது இந்த சாபமார் இனி வரும் காலங்களிலே எங்களோட அனுமதி இன்றி யார் தொடுகிறாயோ நடக்கப்பட்ட இது வாட்டும் சில காலங்கள் கழித்தது ஆமாங்க யாருங்க ராமன லட்சுமண் சீதாபிராட்டி 3 பேர்கள் பஞ்சவடிக்கு ஓடி வந்தார்கள் அப்படி பஞ்சவடிக்கு ஓடி வந்து இருக்கின்ற வாயில் அந்த ராவனுடைய தங்கை சூர்பனங்கையாவிட்டது ராமன் மீது ஆசைப்பட்டு அப்போது 3 தான் அறுத்து மூக்கை மரத்து மானபங்கம் செய்தான் லட்சுமணன் அவர் செய்தவுடனே இந்த ராவணாகப்பட்டவன் போய் சென்று தன்னந்தை இருக்கக்கூடிய பஞ்சோடியிலே சீதையை தூக்கி வந்தான் அந்த ராவணன் இருக்கக்கூடிய சீதாபிராட்டி அம்மனை ராவணனாகப்பட்டவன் தூக்கி சென்றான் ஓ கண்ணா வாடா ஆம்பளேட் மண்டியா தூக்கி வந்தான் ராவணன் அப்போது இது யார் சொல்வது யாருங்க
ராவணனுக்கு ராவணனுக்கு இளைஞர் இருக்கக்கூடிய கிருஷ்ணார உரைக்கிறார். அண்ணா அண்ணா இந்த வாராறு மும்மனையில் ஜானகியை இந்த அசோகவனந்தனிலே வைத்தாய் அண்ணா. அசோகவனந்தனிலே வைத்தாய் அண்ணா. நாளை வேரோடு கெடுமுன்றி சொன்ன புத்தி நாளை வேரோடு கெடுமென்று சொன்ன புத்தி நீ விளங்கடவே செய்தாய் மன்னா. நீ விளங்கவே செய்தாய் மன்னா. இந்த கிருஷ்ணாரா உரைக்கிறார். அண்ணா அண்ணா வேணாம் வேணாம் இந்த பெண்ணை விட்டு விடுங்கள் விட்டு விடுங்கள். அன்று நாள் பத்மாவதி சொன்னவர் அந்த சாபம் என்று பலிக்க போகிறது. பத்மாவதி கொடுத்த சாபம் என்று பலிக்க போகிறது. இன்னைக்கு இந்த ஊர்ல எம்மா பேர் போய் திருப்பதிக்கு போயிருப்பாங்க. திருப்பதிக்கு ஆமாங்க. மேல இருக்கிறது ஆள் யாரு? மேல திருப்பதி மலை மேல இருக்க ஆள் யாரு? அதெல்லாம் யாருக்கு தெரியும்? போறோமா மட்டி போட்டோமா லட்டு வாங்கணுமா வந்தமான இருக்கணும். மேல இருக்கக்கூடியவள் இந்த பத்மாவதி பெண்ணு. எப்பா மேல கீதா லட்சுமி ஆண்டாளா இருக்கா இருக்கிறாங்க. மேல இருக்கிறது இந்த தவந்தாவார் பத்மாவதி. இந்த பெண்ணு தான் அங்க மேல இருக்கா. மேல ஆமாங்க. சொல்ல கையார்த்தி கேட்காது இந்த ராவணாகப்பட்டவன் சீதியாசோனம் வைத்துடனே சாபம் 5 நாள் அமரிலே இந்திரஜித் முதலான கும்பக நாணயத்திலே இந்த பூமியிலே மாண்டு வடிதார்கள். இந்த 5 நாள் சண்டையில மாடுறாங்க. மாண்டவுடனே விசாகப்பட்டவர் ராவணன் அணிந்த பிரகாரம் இந்த தென்னிலங்கையை விஷ்ணுருக்கு முடிச்சுள்ளார். விபீஷணருக்கு ராமர் விஷ்ணுருக்கு ஒப்பட்ட இன்னைக்கு ஒருவர் சொல்லுதுல்ல இன்னொரு கேட்டு இருந்தா கண்டிப்பா நடக்கும். ஆமாங்க. 1000 பேர் ஐந்து பொன்னாலதான் இந்த மண்ணாலேயும் விபீஷனுக்கு ஒப்பட்ட சபையில வந்திருக்கக்கூடிய கட்டோர் நமக்காக ஒரு 20 வழங்கிய அனைத்து நல்ல உலகளுக்கும் சின்ன திருவன் ஒரு கோடி விளக்குங்க பாரு. உங்களுடைய விளக்கம் சொன்னா தெரிஞ்சுக்கலாம். இந்த ஏதோ ஒண்ணு சொன்னாரு, ஒண்ணும் புரியல. உனக்கு எதனா புரிஞ்சா? என்ன சொன்னாரு? ஒண்ணும் விளக்கம் புரியல. தக்க பிரம்மன் யாரு? சுத்த பிராமண ஒரு ஊர்ல மேல ஆரம் போய் குச்சி முடியா கட்டி ஆடுவீங்க. இந்த சூரமுடி கட்டி வரலன்னு சொல்லிட்டு இந்த தக்க யாருன்னு தெரியாத சில ஊர்காரங்க இருக்காங்க. தக்க பிரம்மன் பேர்பட்ட பிராமண குலத்துல பிறந்த ஆண்டு வரக்கூடிய தக்க பிரம்மன். தட்சகபுரிய ஆண்டு வரக்கூடிய இவர்தான் தக்க பிரம்மன். ஆமாங்க. பிரஜாபதி தட்சகன். என்னது மச்சான்? சரிப்பா. என்னது? என்ன புரிஞ்சா? நான் காது கேட்கல. உன் காது கேட்கல. பிரஜாபதி தட்சகன் சொல்லுவார்களே. இன்னைக்கும் நான் பிறக்கிறதுக்கு முன்னாடியே 1986ல நீ பிறகு ஒண்ணு வந்துருவோம். அதே கேட்ட ஒண்ணு இல்லைங்க. 1986ல நாயக்கர் சூளையூர்ல அச்சகம் புத்தகது சூளையூர். ஆமாங்க. இந்த தட்சகாபுரி அண்டரக்கூடிய தக்க பிரம்மன். ஆனால் என்னுடைய மனைவி வேறு விளக்கில் அக்க முடியுமா? என் மனைவி உனக்கு தெரியாது. எனக்கு தெரியாதுங்க. அவள் தான் வேதவல்லி.
உனக்கு கல்யாணம் ஆயிட்டா? என்ன இல்ல தந்தை எந்த கம்பெனி கொடுத்தாரு இல்ல எந்த வேதவள்ளி என் குழந்தைகள் எத்தனை பேர் உனக்கு தெரியுமா? எனக்கு தெரிஞ்சதான் 4 பேர் தான். ஒண்ணு உடம்பு சரியில்லாத கிடக்குது. வீட்டுல விட்டு வந்து ஆஸ்பத்திரி கூட கூட்டு போகல. அதே கேட்டாங்க. ஆமா அது எல்லாரும் உனக்கு வெளிய மாட்டேங்க. குடிச்சிட்டு வீட்டுல படுத்து எங்க ஐயா இல்லைங்க எங்க இல்லைங்க இவ்வளவு நாளை கடைக்கு போன வீட்டுக்கு. ஆமாங்க. வேதவல்லிக்கு பிறந்தவர்கள் 156 குழந்தைகள். வேற வேலையா இல்லையா? எல்லாருக்கும் யார் சொன்னாங்க? ஏங்க பேர்பட்ட 100 ஆண் மக்கள், 51 கன்னிகள். ஆமாங்க. இந்த 100 குழந்தைகளை ஆண் மக்களையும் நான் வயலமட்டையாண்டக்கூடிய பரமமூர்த்தி இருக்கார் அல்லவா, அவரிடத்திலே பூஜைகளை செய்து வரங்களை கேட்டு சென்றேன். ஆனால் அவர் யாரு? அந்த கலகன் நாரதன். என் மகன் 6 குடிநூறுவர்களையும் வழிமறித்து அவனை நாராயண மந்திரத்துவதை செய்தான். எப்போது என் மகன்களை இந்த வர்ணமாகிய வலுவாய் இருக்கு தருவாயில் நீ பொய் கூறி நயவஞ்சகமாக என் 100 மகனை செய்தாய் அல்லவா, இனி வரும் காலங்களே ஒரு நாளைக்கு ஒரு பொய் சொல்லாவிட்டால் சிறசாகப்பட்டது 1000 ஒரு கலகம் செய்யாவிட்டால் உன்னுடைய சிரம் 1000 சுக்களாக போ. நான் கொடுத்த சாபம். ஏங்க இந்த பிரபஞ்சம் உருவாகும் போது நான் எங்க பிறந்தேன்? எங்க பிறந்தேன்? அது உம்மால கேட்டாலும் தெரியும். எங்க அதை கேட்டாங்க எங்க இப்படியே தெரியும். ஏங்க பாண்டிச்சேரியில தானே பிறந்த, ஆஸ்பத்திரி ஜிக்மோர். நான் எங்க பிறந்தேன்? எங்க பேர்பட்ட சத்தியலோகத்தை ஆண்டு வரக்கூடிய பிரம்மாதேவனின் கட்ட விரலவன். பிரம்மதேவனுக்கு கட்ட விரல்ல பிறந்து வந்தாரு. கட்ட விரல்ல. இந்த பிரம்மதேவன் வாயில் பேர்பட்ட பிரம்மதேவனு கட்ட விரல்ல பிறந்தவன் என் மனைவி கிட்டத்தை கட்டவல்ல பிறந்தாள். நான் மனைவி கட்டவல்ல பிறந்தேன். அப்படி நாங்கள் இருவரும் பிறந்து 156 குழந்தைகளை ஈண்டெடுத்து இன்னைக்கும் எந்த பூஜையிலே பாலே சொல்றாங்க, எந்த கையில இருக்குது எந்த பூஜையில எங்க பாட்டு விழுந்து தெரியல தரணும் தரங்கி தாரானுங்க. என்ன மனைவி வேதவல்லிக்கு எனக்கு பிறந்தவர்கள் 156 கன்னிகள், 151 குழந்தைகள், 100 ஆண் மக்கள், 51 கன்னிகள். இந்த 51 கன்னிகளையும் 27 கன்னிகளை சந்திர தேவனுக்கு கொடுத்தேன். பாதிமுனி கன்னிகளை சப்தரிசிகளை இருக்கக்கூடிய காசி ரிஷிக்கு கொடுத்தேன். 13 கன்னிகளை சப்தரிசிகள் இருக்கக்கூடிய காசி ரிஷிக்கு கொடுத்தீங்க. ஆமாங்க. சாம்பலாபுரி வேந்தன் ஏமா தர்மனுக்கு 8 கன்னிகளை கொடுத்தேன். சாம்பலாபுரி வேந்தன் யமலோகத்துல யம தர்மனுக்கு கொடுக்கறீங்க. இந்த ஈரேழு லோகத்திலே மேல இருக்கக்கூடிய சூரிய மண்டலத்தை ஆண்டு வரக்கூடிய சூரிய நாராயணனுக்கு 2 கன்னிகளை கொடுத்தேன். சூரிய மண்டலத்தை ஆண்டு வரக்கூடிய சூரிய தேவனுக்கு 2 கன்னிகளை கொடுத்திருக்கீங்க. ஆண்டு கொடுத்த உடனே இந்த மீதி உள்ள குழந்தையாகப்பட்டது என்ன சொல்றேன்?
வரைக்கும் இந்த ஆண் மக்கள் 100 பேர் சென்றிருந்தாலும் இந்த 51 பெண்கள் மட்டும் எனக்கு ஆதரவாக இருக்கு நினைக்கும் போது எனக்கு 51 கண்ணிகளை பிடித்த 4 பிள்ளைகள் இந்த பெண் மக்கள் ரேவதி அதிதி திதி ரேவதி அதிதி திதி சாதி ரேவதி அதிதி திதி அதின லாஸ்ட் சதி ஏங்க இன்னைக்கு ஒருத்தர் போய் ஏய் சதிகாரா ஆமாங்க எல்லாம் திட்டுறாங்க திட்டுறது கிடையாது யாரு என் மக சதி பாசத்துக்கு நேசத்துக்கு ஆசை வைத்தான் கையிலே வளர்த்தேன் பிள்ளை என்னை ஒரு தாய் என்று தவம் என்று பார்க்காமல் என்னை விட்டு தவறியது சதி ஆசையாக வளர்த்த தந்தை என்று பாராமல் விட்டுட்டு ஓடி போய் விட்டது அந்த சதியா தெரியுமா யாருங்க அவன் கையில மட்டும் யாண்டு வரக்கூடிய இந்த பிரபஞ்சத்துக்கு முன்னாலே பிறந்தவள் சக்தி அந்த சக்தி எனக்கு பிள்ளையாக பிறக்க வேண்டும் என்று அந்த சக்தியில வரத்தை வாங்கி அந்த பரமன் எனக்கு மருமகனாக வர வேண்டும் என்று நான் வரத்தை கேட்டு எனக்கு சக்தியாக பிறந்தாய் அல்லவா சக்தி சதி தேவி என்ற பேரில் என்ன மாத்து வரும் தருவாயில் ஏன் எனக்கு கோபம் ஏன் அந்த பரமனுக்கு கொடுக்கவில்லை ஏன் கொடுக்கல பிரம்ம தேவனுக்கும் பகவானுக்கும் சண்டை ஏற்பட்டு அடியும் முடியும் ஒரு வாழ்க்கானோ அவன் தான் பெரியவன் என்று பேர் பெற்றார்கள் ஆனால் என் தந்தை யாருங்க இந்த பிரம்மதேவர் தாய மூலத்திலே பொய் சொன்ன காரணத்தினாலே அதே பிரம்மா எப்போது ஒரு பொய்யை உரைத்தாய் அல்லவா இந்த பூமியிலே இருக்கக்கூடிய ஒரு சிடி இடத்துல மாதிரியே உன் கோயிலாக கொண்டு இருக்க கூடாது என்னுடைய சதாபாரத்தை நீ பார்த்தானே என்று போய் சொன்னாய் அல்லவோ இன்றிலிருந்து இந்த பூலோகத்திலே உனக்கு ஆலயம் என்பதே கிடையாது பிறா சாபம் இன்னைக்கும் இந்த பூலோகத்திலே பிரம்மதேவன் கோயில் இல்லாத காரணம் எங்க இருக்கு எங்கங்க திருநள்ளாறுல மட்டும்தான் இருக்கும் ஆமா திருநள்ளாறு அங்க சனீஸ்வரர் கோயில்ல மட்டும்தான் இருக்கும் இந்த பிரம்மதேவன் கோயில் இல்லனா இந்த சங்கராபுரம் இப்ப புதுசா கட்டிருக்காங்க வேற எங்கேயும் கிடையாது பிரம்மதேவன் கோயில் இந்த கோயிலை கட்டி என் தந்தையார் இருக்கக்கூடிய பிரம்மதேவனை நான் வணங்கி வைத்து செல்வதற்கு எனக்கு வாய்ப்பு கொடுக்காத பரமன் எனக்கு மறுபடியும் கொடுக்க மாட்டேன் என்று நான் இருந்த போது இந்த சென் மகளா இருக்கக்கூடிய சதி தேவி கையில் மட்டும் ஆண்டு வரக்கூடிய பரமமூர்த்தியை ஈர்த்து சென்றது அத கைலாய அம்பலமேட்ட ஜெகத்தோடு ஆண்டு வரக்கூடிய பரமமூர்த்தியை ஈர்த்து கொண்டு ஓடிவிட்டது அப்படி ஈர்த்து கொண்டு அவனை சும்மா விடலாமா சும்மா விடக்கூடாது என்ன பேசக்கூடாது ஆமாங்க உனக்கு என்னதான் பிரச்சனை உனக்கு என்ன செய்ய வேண்டும் தெரியுமா அவனை எப்படியாவது ஒரு வகையில் செய்ய வேண்டும் என் மனைவி அழைக்கக்கூடிய வேதங்களை அழைக்க வேண்டும் அவன் இருந்தால் மட்டுமே நான் அமிர்த யாகம் செய்ய போகிறேன் அமிர்த யாகம் அமிர்த யாகம் செய்ய போகிறேன் இந்த 33 தேவர்களுக்கும் நான் தான் தலைமை கஷ்டம் 33 தேவர்களுக்கும் 44 ரிஷிகுட்டங்கள் 44 ரிஷிகுட்டங்கள் எம்பளம் சொல்லக்கூடிய அதை வரைக்கும் தலைமை வாய்ந்தவனான் ஆமாங்க அப்ப அமிர்தம் செய்ய வேண்டுமானால் என் மனைவி அருகாமல் இருக்க வேண்டும் என் மனைவி இருக்கக்கூடிய வேத வழி அழைத்தேன் என்று விளக்கம் சொல்றேன் அதான் இப்படியாக மனைவியாக வரக்கூடிய வேத வழியை அழைக்க வள்ளி தர்ப்பா
மணி மணி அழகே